நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்கதரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த அதிகாரத்தில் சூனேம் ஊரால் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்க வீட்டில் எலிசா தங்கிட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். பாருங்க, வர்றது என்ன வார்த்தை? ஆசீர்வாதமான வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வருது. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆண்டோடைய வார்த்தை, தீர்க்கதரிசியை கொண்டு வார்த்தை வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏது தேவனுடைய மனுஷனே, எனக்கு அபத்தம் சொல்லாதீங்க. இங்கிலீஷில் போய் பார்த்தேன், என்ன சொல்ல வராங்கன்னா, பொய் சொல்லாதீங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன், என்னை ஏமாற்றாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்ப முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் நம்பவே முடியாத ஆசீர்வாதம் உங்ககிட்ட யாராவது சொன்னால், இல்லைப்பா என்னை ஏமாற்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும்போது நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருது, ஆண்டு நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னும் போது பதிலுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், பதிலுக்கு நம்ம என்ன வார்த்தை நம்ம பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் வேற யாரும் இப்படி ரிஜெக்ட் பண்ணதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பொய் சொல்லுகிறீர், ஏன் என்னை ஏமாற்றுகிறீர், இதுதான் இருக்குது. அபத்தம் அப்படின்ற மீனிங்க்கு டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷில் நான் பார்க்கும்போது அப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஒன்று வருது, இந்த அம்மாவோட வார்த்தை ஒன்று வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தையோட பவரை பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தை வருது, நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், பின்னாடி பார்ப்போம் ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறிடுது, குழந்தை பிறந்துடுது. இந்த அம்மா சொன்ன வார்த்தையே நிறைவேறுது, மகன் இறந்தான். பார்த்தீங்களா? ஆண்டோடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டு வசனம் சொல்லுது, நீதிமொழிகளில் பார்ப்போம், அவர் ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ ஆசீர்வாதம் ஆண்டோடைய வார்த்தையினால வருது. அப்ப வேதனை எங்கெங்க வருது? நம்ம வார்த்தையினால வருது. ஆண்டு கொடுக்கறதுல இப்ப ஆண்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஆண்டு தான் நம்ம நினைச்சிருப்பாரு. கணவன் மனைவி நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான், கர்த்தர் கொடுத்தது தான் ஆசீர்வாதம் வந்திருக்கு. அந்த ஆசீர்வாதத்தில் நிறைய பேர் வீட்டில் டேமேஜ் ஆகுது. கர்த்தரோட சித்தத்தின்படி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அங்கே ஆண்டோடைய வார்த்தையின்படி தான் நடந்திருக்கும். ஒரு ஊழியமோ ஒரு குடும்பமோ, அங்கே நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம், என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை அது செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அது நிற்காது. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் லைஃப்ல நம்ம பார்ப்போம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரக வாழ்க்கையில கூட நம்ம சொல்லுவோம், ஏன் பிரதர் இது அவங்களுக்கு நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னா வார்த்தையினால நடந்துச்சு, வேற எதுனாலும் நடக்கல. ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறார். ஒரு பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, அது யாராலையும் நிறுத்த முடியாது. அவர் டைம் செட் பண்ணி வச்சுட்டார். அலாரம் கிளாக் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம வீட்டில், அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாரு. யூடியூப்பில் ப்ரீமியர் போடுறதுக்கு நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாளுக்கு ஷார்ட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போய் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையுமே செட் பண்ணி டைமுக்கு அந்தந்த டைமில் செட் பண்ணி வச்சுட்டாரு. அது அந்தந்த டைமில் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் சொல்கிறேன், நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தையும் கிரியை செய்யும். இந்த வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு. ஆண்டோடைய வார்த்தைக்கு, என் வார்த்தையில் ஜீவன் இல்லையா பிரதர் சொல்லாதீங்க, உங்கள் வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தையும் பலிக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் ஆண்டவரே அபத்தம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த அபத்தம் அவங்களுக்கு நடந்துச்சு. திரும்ப பார்க்குறோம், அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆண்டோடைய வார்த்தை பலிச்சுது. இங்கே பாருங்க, அதே மாதிரி இந்த அம்மாவோட வார்த்தையும் பலிக்குது பாருங்க. தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். நல்லா பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் நடந்துச்சு, இந்த அம்மா சொன்ன வார்த்தையும் நடந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்தேன், இதுக்கு அப்புறம் 5வது அதிகாரத்தில் ஒரு நாகமான், நேற்று ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் நாகமானை பற்றி பேசினேன். ஒரு சின்ன பொண்ணு, இஸ்ரேல் தேசத்திலேருந்து அடிமையாக போன பொண்ணு, அந்த எங்கேல் அவ சொல்ற அவங்க நாச்சியாரை பார்த்து, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்கிறாருமா, அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இந்த குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். எப்படியா அந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே, அங்கே போனால் சுகம் கிடைக்கும்னு சொன்ன உடனே அந்த நாச்சியார் அப்படியே நம்பினாங்க பாருங்க அந்த வார்த்தையை. என்னது, இஸ்ரேலில் அந்த தீர்க்கதரிசி கிட்ட போனால் சுகம் கிடைக்குமா, அப்படியே நம்பினாங்க பாருங்க. அந்த வார்த்தை ஜீவன் அந்த பொண்ணுக்குள்ள இருந்தது, அப்படியே அந்த நாச்சியார்ட்ட போச்சு. அந்த உயிர் இருக்குது, அந்த உயிர், அந்த வார்த்தை அடுத்தது அவங்க புருஷன்ட்ட நாகமான்ட்ட போய் சொல்லுது. உயிர் இருக்குது, வார்த்தை டிராவல் பண்ணுது, வார்த்தை டிராவல் பண்ணும், அது அங்கே போகுது. இதே மாதிரி தான் தீமையான வார்த்தைகளும் டிராவல் பண்ணும். நல்ல வார்த்தைகள் நல்லதை விளைச்சிரும், கெட்ட வார்த்தைகள் தீமையை விதைச்சிரும். இப்போ அந்த வார்த்தைகள் டிராவல் பண்ணுது, திரும்ப போகுது. அங்கே நாகமான்ட்ட சொன்ன உடனே நாகமான், என்னது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன பொண்ணு நம்ம என்ன சொல்லலாம், ஏய் சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும், அது எப்படி குஷ்டரோகம் சுகமாகும், இதெல்லாம் ஏன் நடக்குமா அப்படின்னு அந்த நாச்சியார் சொல்லியிருந்துச்சுன்னா அந்த அன்னையோட அந்த சாப்டர் க்ளோஸு. இந்த அதிகாரமே 5வது அதிகாரமே 2 கிங்ஸில் வந்திருக்காது. அந்த வார்த்தை திரும்ப போகுது. திரும்ப போய் அவன் நாகமான்ட்ட சொன்னோடனே நாகமான் அந்த தேசத்து சீரியா தேசத்து ராஜாட்ட போய் சொல்றான், ஐயா அங்க போனா சுகமாயிடுமா. என்னது சுகமாகுமா, அப்ப நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன், நீ போன்ற அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எப்படி கிரியை செய்து பாருங்க. நம்ப முடியாத காரியங்களையும் நம்ப வைக்கும் நம்ம பேசுற வார்த்தை. அங்க போன உடனே பாருங்க அவர் என்னமா செய்யறாரு. எனக்கு நாகமாட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அவர் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டார். காணிக்கைகள்லாம் பேக் பண்ணிட்டு போறாரு. என்ன தெரியுமா, சுகம் கிடைச்சிடும், அந்த சுகம் கிடைச்ச உடனே இந்த காணிக்கையை அந்த தீர்க்கதரிசிக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6000 சேக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எத்தனை வண்டியில் தூக்கிட்டு போனாருன்னு தெரியல. என்ன ஒரு விசுவாசம். ஒரு சின்ன பொண்ணு சொன்னதை நம்பி எந்த தேசத்திலிருந்து எந்த தேசத்துக்கு அந்த மனுஷன் புறப்பட்டு வரார். நீங்க பேசுற வார்த்தைகள் தேசத்திலிருந்து ஜனங்களை புறப்பட்டு உங்களை பார்க்க வைக்க வரும். அந்த வார்த்தைகள் ராஜாக்களை, தேசத்தின் தலைவர்களை, சேனாதிபதிகளை உங்களை நோக்கி நடக்க வைக்கும். அவர் வரார், எல்லாம் கடைசியில் நம்மள மாதிரி
ஆண்டவரோட பிள்ளைங்க தேசத்துக்கு வந்து அந்த ராஜாட்ட சொன்னா அந்த ராஜா சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழுகுறாரு. கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன கடவுளான்னு. எங்கேயோ புறஜாதிகளுக்கு இருந்த ஞானம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அப்புறம் தான் எலிசா கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் அங்கே சுகம் கொடுக்கறத நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைக்கு உயிர் இருக்குன்றேன். நான் நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லிட்டீங்க. என் எதிர்காலம் எப்படி தான் இருக்குமோ தெரில, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை கிரியை செய்யும். இல்லை இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன நீங்க நம்புறீங்க, இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில பலிக்கும், இது ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கும் அப்படின்னு நம்புனீங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். இந்த சாபத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா? ஐயோ சாபங்க இல்லைங்க, பேய்ங்க பிசாசுங்க, ஐயோ அந்த பயப்படுற காரியம், ஐயோ நோயா வியாதியா, அதுல இருக்கிற ஒரு நம்பிக்கை பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்துல வரதே கிடையாது, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதுல வரதே கிடையாது. இங்க பாருங்க, அடுத்தது இன்னொன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தது பார்க்குறோம், அந்த பையன் இறந்துடுறான். 27வது வசனம், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டு, அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அதை நான் பார்த்தேன், இங்கிலீஷில் அழகாக இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் படித்தேன். தமிழில் தப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் நம்பிக்கையை உயர்த்தாதே என்று நான் சொல்லவில்லையா. அல்லேலூயா, என் நம்பிக்கையை உயர்த்தாதே, அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிரியமான, நான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? மற்றவருடைய நம்பிக்கையை உயர்த்துகிறதா இருக்கணும். அல்லேலூயா. அவன் ஏமா நம்பி வந்தா, இப்போ புள்ள செத்துருச்சு, புள்ள கிடச்சிது, இப்போ ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறா. ஏன்னா என் நம்பிக்கையை உயர்த்தினது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தை எங்கே இருக்கோ நான் அங்கே போய் போகிறேன், அங்கே தான் பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய நம்பிக்கை எங்கே உயர்த்தப்பட்டதோ அங்கே நேரம் நோக்கி வந்துடுறாங்க. வந்த உடனே பார்க்குறோம், திரும்பவும் அதே தப்பு தான் நடக்குது. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். திரும்பவும் பாருங்க, தீர்க்கதரிசியை கொண்டு திரும்ப வார்த்தை வருது. என்னன்னா, இந்த கோலை கொண்டு போய் நீ அந்த புள்ள மேல வை, அவன் உயிர் வரும்னு ஆண்டோடைய வார்த்தை வருது. அதை இந்த அம்மா என்னமா பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணல. அதையும் இந்த அம்மா அக்செப்ட் பண்ணல. நான் சொல்றேன், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை நீங்க அக்செப்ட் பண்ணலனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கவே பலிக்காது. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள இருக்கு, ஆண்டு நமக்கு எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறது. ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், ஆண்டு செஞ்சது எல்லா காரியத்தையும் பார்க்கறது இல்லை. அதை நம்ம நம்பினாதான் நம்ம வாழ்க்கையில வந்து அது பலிக்கும். இந்த அம்மா என்னம்மா சொன்னாங்க? போய் தடியை வைக்கணும் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்க வந்தாதான் எனக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அப்போயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெத்து, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல், முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஆண்டவர்? தடியை வச்சா அவன் எழுந்துருவான்றதான் தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசியோட வார்த்தை. இல்லை இல்லை, எனக்கு அப்படி வேணாம், எனக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நீங்க வரணும், நீங்க வந்தாதான் நடக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தையை அந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணனால பாருங்க, அந்த வார்த்தை கேயாசி போய் அதே மாதிரி தான் வைக்கிறாரு. ஆனா குழந்தை எழல. ஏன்னா நீ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த வார்த்தையை நிராகரிச்சிட்ட. அந்த வார்த்தையை நீ நிராகரிச்சனால அந்த வார்த்தை உனக்கு கிரியை செய்யல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வர வார்த்தைகளை, ஆம் மரியாதை சொன்னாங்க பாருங்களேன், உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அப்படி சொல்லிடணும் எதை வந்தாலும்.
உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இந்த அம்மா அந்த மாதிரி செய்ய வேணாம், நீங்க தான் வரணும்னு இதே தான் நம்ம பார்ப்போம். நேற்று பார்த்த நாகமான், நீ போய் யோர்தான்ல 7 முறை குழி அப்படின்னு இவர் சொல்வாரு. அவன் வந்து அவன் கர்த்தரை தொழுது கொண்டு என் காயங்களை அவன் தடவி இந்த விதமா எனக்கும் சுகம் கொடுப்பான்னு நினைச்சேன். அவன் அப்படி செய்யல, அதனால நான் கிளம்பி போறேன் குதிரை மேல ஏறி போயிட்டாரு. ஏன்னா இவருக்கு ஒரு கற்பனை, கடவுள் நமக்கு இப்படிதான் நமக்கு அற்புதம் செய்யணும். இதெல்லாம் நேற்று நான் பேசினேன். ஆண்டவர் இந்த மாதிரி தான் நமக்கு செய்யணும், நம்மளே எழுதி வச்சுக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம சொல்றபடி இல்லை. அற்புதங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே நடக்கும் அவர் செய்யற மாதிரி, அவர் ஸ்டைல்ல நடக்கும். நம்ம என்னமா நினைக்கிறோம், நம்ம ஸ்டைல்ல எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை. அதான் நாகமான் சொன்னாரு, அவர் வந்து என்ன தடவி கர்த்தரை தொழுது கொண்டு இவ்விதமா இதை என்ன ஹீல் பண்ணுவார் நான் நினைச்சேன். ஆனா அப்படி நினைக்கல. எல்லாம் கிளம்புனதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாகமான் விசுவாசித்து எல்லாம் வந்தாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நம்பி கிம்பி வந்தோம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தோம், ஒரு இடத்துல வந்து நின்னோம் வாசப்படியில. ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு, நீ போய் 7 முறை கழுவுன்னு. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்குது வேற ஒண்ணு. நிறைய பேர் வாசப்படியில நின்றுகிட்டு இருக்கோம். என்னன்னா போ கழுவுனா யோர்தான்ல கழுவுனா கழுவணும், கையை கழுவு, காலை கழுவு, முழுசா கழுவு. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்றோ அந்த வார்த்தை. சுகம் யோர்தான் நதியில் இல்ல, சுகம் தேவனுடைய வார்த்தையில் இருந்தது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல இருந்தது. 6 முறை முழுவறான், சுகமாகல. நதி ஒன்னும் சுகமாக்காது. நீ 70 முறை முழுகினாலும் நதி ஒன்னும் சுகமாக்காது. முழுகு என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் உன்னை சுகமாக்கும். 7வது முறை முழுகினாங்க பாருங்க, அப்பதான் அவன் சுகமானான். நதி அவனை சுகமாக்கவில்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் பாத்தீங்களா? அந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், ஒபே பண்ணதுதான் அவனை சுகமாக்கியது. அவர் கிளம்பி போயிருந்தா யாருக்கு நஷ்டம்? நான் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன், எனக்கு இப்படி நடக்கல, அதனால நான் கிளம்பி போறேன். நல்ல வேற அந்த கூட இருந்தவங்கலாம் சொல்லி இதை விட பெரிய காரியம் அவர் கேட்டிருந்தா செஞ்சிருக்க மாட்டீங்களா? இதை செய்யக்கூடாதா? நான் சொல்றேன், இந்த உலகத்துல வேற என்னங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிகிறது தானே, வேற என்ன செய்ய போறோம்? இதை விட வேற என்ன பெரிய காரியம் நம்மள்ட்ட எதிர்பார்க்க போறாரு? அவரு வேற என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்க போறாரு? ஒரே ஒண்ணு, என் வார்த்தைக்கு கீழ்படி, என் வார்த்தையை நம்பு, அதை தானே எதிர்பார்க்கிறாரு. வேற என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த வார்த்தை வந்து என் வாழ்க்கையில பலிக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா அதை நம்பினாதான் அது பலிக்கும். அது உங்க வாழ்க்கையில இன்வைட் பண்ணாதான் வரும், சும்மா வந்துடாது. இந்த வார்த்தை இருக்குதுல, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் போய் ரட்சித்திர வேண்டியது தானே, எல்லாத்தையும் சுகமாக்கிற வேண்டியது தானே, எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட வேண்டியது தானே. அந்த வார்த்தை அப்படி வராது. நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்லும். கதவை திறக்கணும், வார்த்தையை உள்ள விடணும். நான் உள்ள வந்து உன் கூட சாப்பிடுவேன்னு சொல்லுது, உன் கூட ஃபெலோஷிப்பா இருப்பேன்னு சொல்லுது, உன் கூட உட்காந்து ஈட் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்லுது. வார்த்தை உங்களோடு உறவாடும், அந்த வார்த்தை உங்களோடு வாழும், அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம் அந்த செகண்ட் ஆப்ஷன். இவங்க அம்மா கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, தடியை வச்சாலே சுகம் நடக்கிறது. அந்த அம்மா அந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படிவே நான் செகண்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா வருது? இவர் போறாரு, அப்புறம் தீர்க்கதரிசி கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். எதுக்கு இது? எதுக்கு இந்த கஷ்டம்? எதுக்கு? எத்தனை மணி நேரம் உலாவினார் எனக்கு தெரியல, எவ்வளோ நேரம் மேலே படுத்திருந்தாருன்னு தெரியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆண்டோடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும்போது சொல்லும், அடியேன் கேட்கிறேன், உன் வார்த்தையின்படி ஆக கடவுது, உன் வார்த்தையை நம்பி வலையை வீசுகிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்பிட்டா லைஃப் ஈஸியாக இருக்கும். கோலை வச்சோன்னா குழந்தை பொழைச்சிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயாவது பரவாயில்ல, ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு 10-15 ஆப்ஷன் தாண்டி பறந்து போயிட்டு இருக்கு. நம்ம உலாவுறோம், குப்புற படுக்கிறோம், நிமிந்து படுக்கிறோம், ஒரு கழிச்சு படுக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று,
அந்த நாகமான் கூட வந்தவங்க சொன்னாங்க பாருங்க, நல்ல வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்றேன். வேற என்னையா கேட்டாரு? அந்த மனுஷன் உன்கிட்ட கேட்ட பொண்ணையும் வேணான்ட்டாரு, பொருளையும் எதையுமே எதிர்பார்க்காத மனுஷன். எதையுமே வேணாம், ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியே தானே சொன்னார். வேற என்னத்த அவன் எது கேட்டாரு அப்படின்னு அப்போதான் தெரிஞ்சுது. ஆமால, சரி ட்ரை பண்ணுவோம். அவன் விசுவாசித்து போனானா விசுவாசிக்காம போனான்னு எனக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், அவன் வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு அதே தான். ரீசன் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வேர்டு வரும்போதே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால்தான் அந்த வார்த்தை நமக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேற்ற வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.